எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வாங்கி வச்சிருந்த கரும்பு இருக்குங்க, அது வச்சு ஜூஸ் செஞ்சு அந்த ஜூஸ்லயே நாட்டு சக்கரை எப்படி செய்யலாங்கிறதையும், அந்த கரும்பு சக்கை இருக்கும் பார்த்தீங்களா, கரும்பு ஜூஸ்ல இருந்து எடுத்த கரும்பு சக்கை அது தூக்கி போட்டுறாம அதை வச்சு கோலை எப்படி போடலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். சரி, இது எப்படி செய்யலாங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. பொங்கலுக்கு வாங்கின கரும்போடைய மேல் தோலை நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸா உள்ளுக்கு இருக்க கரும்பை நறுக்கி எடுத்து வச்சிருக்காங்க. இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த கரும்பை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 3 பேட்சை நான் பிரிச்சு எடுத்து அரைக்க போறேங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஜூஸையே 2வது தட்டி 3வது தட்டி ஊத்தி அரைக்கும் போது பாத்தீங்கன்னா மிக்சியில அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. மிக்சி எந்த ஒரு ரிப்பேர் ஆகாம இருக்கும். இது 3/4 கப் அளவு நான் கரும்பு எடுத்திருந்தேன்னா, அது வடிகட்டி கடைசியா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/4 கப் கிடைச்சிருந்ததுங்க. வடிகட்டி வச்சிருக்கிற கரும்பு ஜூஸ்ல கொஞ்சமா எலுமிச்சங்காய் பிழிஞ்சு விட்டுட்டு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சு பாருங்க, டேஸ்ட் அருமையா இருக்கும். சரி, இதை வச்சு நாட்டு சக்கரை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸ் உள்ளுக்கு ஊத்தி இருக்கிறாங்க. அடிகனமான பாத்திரம் ஏன் எடுக்கிறன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம கிளறி விடும் போது பாத்திரம் ஆடாம இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் நம்ம அடிகனமான பாத்திரம் எடுக்கிறது ரொம்பவே சேஃப்டிங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்டியால நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வர்றாங்க. இப்படி கிளறி விட்டுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நொர நொறையா வரும் பாத்தீங்களா, இதை நீங்க கரண்டியால எடுத்து விட்டுருங்க. நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டு சர்க்கரைக்கு நான் வாசனைக்காகவோ டேஸ்டுக்காகவோ வேற எந்த ஒரு பொருளுமே போடலைங்க. அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கிற கரும்பு ஜூஸை மட்டும் வச்சு நான் நாட்டு சர்க்கரை செய்ய போறேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுதாங்க கிளறிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நொர நொறையா வருது. அது மட்டும் இல்லாம நம்ம கிளறும் போது தூக்கி விட்டோம்னா வச்சுக்கோங்க, பிசின் பிசினா வரும் பாத்தீங்களா. அப்ப அடுப்பு லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு மாத்தி மாத்தி கிளறிக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சே கிளறி விட்டுக்கிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மீடியம் ஃபிளேம்லயோ ஹை ஃபிளேம்லயோ நம்ம வச்சு கிளறும் போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க கசப்பு தட்டுன மாதிரி ஆயிரும். அதனால அடுப்பு லோ ஃபிளேம்லயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இது கிளறி விட்டுக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு வெள்ளை பாகு வாசனை வந்ததுங்க. கைக்கு கிளறும் போது நல்லா ஒரு திக்னஸா கிடைச்சது. இப்ப பாகு பதம் எப்படி பாக்கலான்னு பாக்கலாங்க. நான் ஒரு சின்ன பிளேட்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேங்க. கொஞ்சமா அந்த பாகு எடுத்து உள்ளுக்கு ஊத்திட்டு அதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியில இருந்து ஒட்டாம அப்படியே வந்ததுன்னா அது கரெக்டான பதங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கிற பிளேட்ல அப்படியே உள்ளுக்கு ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுல இருந்து அப்படியே எடுத்தோம்னா அழகா வருங்க. இப்ப உடச்சி இது நம்ம அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் அருமையா இருந்ததுங்க. அப்படியே சாப்பிடறதுனால சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாட்டு சக்கரை ரெடி ஆயிருங்க. எந்த ஒரு கெமிக்கலும் போடாம நாட்டு சக்கரை ஹெல்த்தியா எப்படி செஞ்சோன்னு பார்த்தங்க. இந்த கரும்பு ஜூஸ்ல இருந்து வடிகட்டி வச்ச கரும்பு சக்கை இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி போட்டுறாம இந்த குடியரசு தினத்துக்கு சூப்பரான கோலை எப்படி போலாங்கிறத பாக்கலாங்க. கரும்பு ஜூஸ்ல இருந்து வடிகட்டி வச்ச கரும்பு சக்கையை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா உடைச்சு விட்டுட்டு ஒரு தட்டத்துல நல்லா பரவலா போட்டு வச்சிருக்கிறேன். வெயில்ல 2 நாள் வச்சு காய வச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா காஞ்சி வந்துருச்சு, எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாம. இந்த கரும்பு சக்கை பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. ஒரு சின்ன தட்டத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 4 தட்டத்துல தனித்தனியே எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்றதுக்காக நான் 4 கலர் எடுத்திருக்கிறேங்க. ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர், இது மாதிரி 4 கலர் நான் எடுத்திருக்கிறேங்க. இது 4 கலரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேங்க. இந்த எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் சின்னதா ஒரு கோலம் போட்டு அதுக்கு இந்த கலர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த குடியரசு தினத்துக்கு இதே மாதிரி கோலம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அட்வான்ஸா எல்லாத்துக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.